வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து இன்று பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திரையரங்குகளில் வெளியாகிருக்கும் படம் கருடன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உணர்ச்சிகளை பட்டியலிட்டால் முதல்ல அன்பு, பாசம் ஆகியனவும் அடுத்து கோபமும் தான் இடம்பெறும். அந்த வரிசையை மையப்படுத்தி எழுதப்படும் கதைகள் பார்வையாளர்கள் மனதுக்கு மிக நெருக்கமாக அமையும் என்பது வெளிப்பட இதை உணர்ந்து உருவாகியிருக்கும் படம் தான் கருடன். சசிகுமாரும் உன்னிமுகுந்தனும் நண்பர்கள். உன்னிமுகுந்தனின் தீவிர விசுவாசி சூரி. ஒரு கட்டத்தில் உன்னிமுகுந்தன் பக்கமா சசிகுமார் பக்கமா என்கிற மிக சிக்கலான நிலை உருவாகுது. அந்த நிலையில் சூரி என்ன முடிவெடுக்கிறார், அதனால் என்னவெல்லாம் நடக்குது என்பதை சொல்லியிருக்காங்க. சூரி நாயகனாக நடித்து வெளியாகும் இரண்டாவது படம் இது. இதிலேயே அசுரப்பாச்சல் நிகழ்த்தியிருக்காரு. விசுவாசி என்கிற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாகவே இவரது இந்த கதாபாத்திரத்தை சுட்டலாம் என்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. இதற்கு முழு வடிவம் கொடுத்து ரசிக்க வச்சிருக்கார் சூரி. பொதுவாகவே சூரியிடம் நகைச்சுவையை எதிர்பார்ப்பாங்க என்பதை உணர்ந்து காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் அதை மிக எளிதாக சூரி செய்து விடுவதும் படத்தை கலகலப்பாக்குது. சண்டை காட்சிகளில் அவர் காட்டியிருக்கும் வேகம் பிரமிக்க வைக்குது. மிக சிக்கலான மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலும் வெற்றி கண்டிருக்கார் சூரி. இதுக்கு இவர் மட்டுமே பொருத்தமாக இருப்பார் எனும் அளவெடுத்து தைத்த சட்டை போல் சசிகுமார் இருக்காரு. அவர் நடிப்பால் படம் பலம் பெற்றிருக்கு. சசிகுமார், சூரி ஆகியோர் முன்னால் உன்னிமுகுந்தன் கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவர் மிக நிறைவு. காவல்துறை அதிகாரியாக வரும் சமுத்திரக்கனி, அமைச்சராக நடித்திருக்கும் ஆர் உதயகுமார் ஆகியோர் நடிப்பு நன்று. அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் தனிமனித வாழ்வில் நடத்தும் லீலைகளுக்கு இவர்கள் எடுத்துக்காட்டு. சிவதா கொஞ்சமாக வந்தாலும் நெஞ்சங்களில் நிறைந்து நிற்கிறாரு. ரேவதி சர்மா, பிரீடா சகா, வடிவுக்கரசி ஆகியோரும் கவனிக்க வச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பஞ்சவர்ணக்கிளிய பாடல் சுகம். பின்னணி இசையில் சூரிக்கு பலம் சேர்த்திருக்காரு. நிலப்பரப்புகள், அவற்றின் பரிமாணங்கள் ஆகியன காட்சிகளுக்கு வலு சேர்க்கக்கூடியவை என்பதை உணர்ந்து உழைச்சிருக்கார் ஒளிப்பதிவாளர் ஆர் வில்சன். அதனால் தனித்த காட்சி அனுபவம் மட்டுமின்றி மிகையான காட்சிகளையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் எண்ணம் ஏற்படுது. ஒரு கதாநாயகன் வெற்றி பெற வேண்டுமெனில் அவரை சுற்றி இருப்போர் அவரை விட பலசாலிகளாகவும் திறமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற சூத்திரப்படி திரைக்கதை எழுதி அதை சரியான முறையில் காட்சிப்படுத்தியிருக்கார் இயக்குனர் துரை செந்தில்குமார். மொத்தத்தில் இந்த கருடன் வெல்வான். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.